أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين
العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமண நிகழ்ச்சி இனிதே துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இறைமறையை ஓதி துவக்கி வைக்கிறார் அல் ஹாஃபில் அஹ்மத் இப்ராஹிம் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. இந்த அருமையான நிக்காஹ் என்னும் மன ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்களது உற்றார் உறவினர் ஜமாத் அங்கத்தினர் உள்ளூர் வெளியூர் அன்பர்கள் அனைவரையும் அகங்குளிர வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அஹ்லம் வ சஹ்லா. இன்று நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக திருமணத்தார் குடும்பத்தாருடைய அறிமுகமும் மணமகள் மணமகனின் அறிமுகத்தை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோமாக. மர்ஹூம் அல்ஹாஜ் MK அஹமது லப்பை அவர்களின் மகன் வழி பேத்தியும் மர்ஹூம் ஜனாப் KI முகமது ஷம்சுத்தீன் அவர்களின் மகள் வழி பேத்தி அல்ஹாஜ் AI முகமது அப்துல் காதர் அவர்களின் அன்பு மகளுமாகிய MAC ஜக்கியத் அமீரா MA மணாலிக்கும் மர்ஹூம்
ஜனாப் MAMO சதகத்துல்லாஹ் அர் ரஹீம்ஸ் அவர்களின் மகள் வழி பேரனும் மர்ஹூம் ஜனாப் MA இஸ்ஸத்தீன் அவர்களின் மகன் வழி பேரனும் ஜனாப் முகமது அப்துல் ரஹீம் அவர்களின் அன்பு மகன் MA இஸ்ஸத்தீன் இயாஸ் BE ஆகியோருக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருமண நிகழ்ச்சியில் சொல்லத்தக்க விஷயமாக நமது ஜமாத்தை சார்ந்த 3 மூத்த முன்னோடிகளின் பேரன் பேத்தி ஆகியோரின் இல்ல திருமணமாகும். அஹ்மது லப்பை ஹாஜியார் அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளும், அதுபோன்று நம்மிடம் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அர் ரஹீம்ஸ் என்று சொல்லக்கூடிய சதகத்துல்லா காக்கா மற்றும் இஸ்ஸத்தீன் மாமா போன்றவர்களை அவர்கள் குடும்பத்தாரை அறிமுகப்படுத்தி நாம் உள்ளே செல்ல வேண்டியிருக்கின்றது. அஹ்மது லப்பை ஹாஜியாரை பொறுத்தவரைக்கும் சுமார் 1941 ஜமாத் இஸ்லாமி உருவாகிய காலகட்டத்தில் கூட அபுல் அலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாமிய பணிகளையும் இஸ்லாமிய தத்துவங்களையும் உலகெங்கும் தூவி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் அந்த தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் வழியிலே தங்களுடைய வாழ்க்கையை செவ்வனே கொண்டு செல்வதோடு அந்த ஈமானிய உணர்வுகளை குக்கிராமங்களுக்கு சென்று அன்றைய காலகட்டத்தில் எந்த வசதியும் இல்லாத கிராமங்கள், மதுரை மாவட்டங்களாக இருக்கட்டும், தேனி மாவட்டங்களாக இருக்கட்டும், குராயூர் போன்ற குக்கிராமங்களுக்கு சென்று எந்த வசதிகளுமின்றி அங்கே தங்கி புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு அழகுற இந்த மார்க்கத்தை எடுத்து இயம்பியவர்கள் என்பதில் நாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுபோன்று ஒரு நடுநிலை சமூக இதழாகிய சமரசம் என்ற சஞ்சிகையை காயல்பட்டினம் முதல் பட்டி தொட்டி வரை தமிழகம் எங்கும் அறிமுகப்படுத்தியவர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த மர்ஹூம் SK ஷாவுல் ஹமீத் மாமா இன்று நம்மோடு நிர்வாகத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நமது துணைத் தலைவர் ஹாஜி இப்னு சவுத், அதுபோன்று தாவா புகழ்பெற்ற டாக்டர் KVS ஹபீப் அவர்களை எல்லாம் உருவாக்கியதில் பெரிய பங்களிப்பு அஹ்மது லப்பை ஹாஜியார் அவர்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோன்று மர்ஹூம் சதகத்துல்லா அர் ரஹீம்ஸ் அவர்களுடைய அருமை பேரன் தான் கல்யாணம். மாஷா அல்லாஹ், அவர்கள் மிகுந்த பேணுதலுடன் இஸ்லாமிய வாழ்வியல் நெறிகளை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமையுடையவர்கள், ஒரு ஆளுமை மிக்க ஒரு குணத்தோடு வாழ்ந்து மரணத்திருக்கிறார்கள். அகீதா விஷயங்களில் நேர்பட பளிச்சென பிமா துமர் என்பார்கள், பளிச்சென எடுத்து இயம்பக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஆய்வு செய்திடும் அவர்கள் ஆய்வாளரும் கூட தன் மொழி அறிவால் எண்ணற்ற நூல்களை அவர்கள் மொழிபெயர்த்து இந்த சமூகத்திற்கு சமர்ப்பித்தவர்கள் என்பது மாற்று கருத்தில்லை. இதுபோன்று வாழ்ந்து மறைந்த மர்ஹூம் இஸ்ஸத்தீன் மாமாவையும் நாம் இங்கு நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. எந்த விஷயங்களிலும் நிதானமாக பண்பாக சிந்தித்து பண்பாளராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். எந்த காரியத்தையும் செயல்படுத்தும் செயல் வீரராக மிகுந்த ஆற்றலும் கல்வியறிவும் ஒரு சேர பெற்றவர்களாக அமைந்தார்கள். தமது இறுதி காலம் வரை நமது அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியுடைய தன்னுடைய இஸ்லாமிய அறிவை ஆற்றலை உட்செலுத்தி நம்மோடு பயணித்திருக்கக்கூடிய நமது கண்ணியத்திற்குரிய கலாமி ஹாஜியார் அவர்களோடு தோளோடு தோள் நின்று நட்போடு எல்லா வகைகளிலையும் வந்து சகிப்புத்தன்மைகளோடு இருந்து மறைந்திருக்கிறார்கள். இப்பேர் பண்ற அந்த மூத்த 3 முன்னோடிகளையும் இன்று ஞாபகப்படுத்துவதில் நாம் மறக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுடைய கபரை பூஞ்சோலையாக்கி அவர்களுக்கு உயர்ந்த சுவனத்தை மறுமையிலே அவர்களை அல்லாஹ் நுழைய செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு நாம் இந்த திருமண நிக்காஹ் நிகழ்ச்சிக்கு செல்வோம். பொதுவாக நிக்காக பொறுத்தவரையும் இஸ்லாம் தனி மனிதர்களை உருவாக்கி அவர்களை கொண்ட குடும்பங்களை அமைத்து இறுதியில் தன் கொள்கை வழி சமூகம் ஒன்றை இலக்காக கொண்ட மார்க்கம் என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம். இஸ்லாத்தின் இலக்குகளில் பிரதான இடங்களை பிடித்து விடுவது இது போன்ற நிக்காகுகள் ஆகும். சமூகம் என்ற விருட்சத்திற்கு வித்தாக அமைவது திருமணத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் தவிர மாற்று கருத்தில்லை. குடும்பம் என்ற நிறுவனத்தின் நுழைவாயில் திருமணம் தான்.
இந்த திருமணத்தின் மூலம்தான் மன அமைதியும் உள திருப்தியும் எதிர்பார்க்கப்படும் அம்சத்தில் உள்ளதாகும். எந்த மனிதனும் வாழ்க்கை துணையின்றி மன அமைதியை பெற முடியாது. ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத் லிகௌம் யதஃபக்கருன். நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய துணையை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே உவப்பையும் அன்பையும் ஏற்படுத்தி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகள் உள்ளது என்ற ஒரு உண்மையான தத்துவத்தை அல்லாஹ் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறான். ஆகவே இதன் மூலமாக மட்டுமே தான், இந்த திருமணத்தின் ஊடாக மட்டுமே தான் தாய்மை உணர்வையும் தந்தை உணர்வையும் பெறுவதற்கான வழிகள் வழங்கும். சகோதரன் சகோதரிகள் முதலான உறவுகள் இதெல்லாம் இந்த கோட்பாட்டில் அடங்கும். இதன் மூலமாகத்தான் ஒரு மன வாழ்க்கையை கண்டவன் சுறுசுறுப்பு, ஊக்கம், உற்சாகம், பொறுப்புணர்ச்சி முதலான மனித வாழ்வு வளம் பெற தேவையான எல்லா பண்புகளையும் பெற முடியும் என்ற ஒரு அச்சாணியாக இருப்பது இந்த நிக்காஹின் நுழைவாயில் என்பதில் மாற்று கருத்தில்லை. பேர்பட்ட உயர்ந்த உன்னதமான சுன்னத்தை அமுல்படுத்துவதற்காக இந்த மஜ்லிஸ் இன்று நடைபெறுகிறது. இந்த நிக்காஹுடைய ஹுத்பா உரையை, வாழ்த்துறை எமது கண்ணியத்திற்குரிய அல் ஜாமில் அஸ்ஹருடைய ஹத்தீப் ஷேக் அப்துல் மஜீத் மஹ்தரி அவர்கள் வாழ்த்துறை ஆற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த பெரியவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் இந்த சிறப்பான திருமணத்தில் கலந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற அன்பர்களே, பெரியவர்களே, பள்ளிவாசலில் நாம் அதனுடைய கண்ணியமாகிய தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இதா தஹல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ. உங்களில் யார் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும் 2 ரக்அத்துக்கள் தொழாமல் அமர வேண்டாம். இது பள்ளிவாசலுக்கு நீங்கள் செலுத்துகிற காணிக்கை என்று சொன்னார். எனவே இந்த செயல்பாட்டை நாம் எந்த பள்ளிக்குள் நுழைந்தாலும் செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு முதல்ல அறிவுரை செய்து கொள்கிறேன். அடுத்தது இந்த திருமண நிகழ்வு. இந்த திருமணம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி இங்கு அறிமுகம் செய்யப்பட்டன. என்னை பொறுத்தவரையில் அஹமது லப்பை காக்கா என்று சொல்லக்கூடியவங்க பெரிய அளவில் எனக்கு நெருக்கம் இல்லாவிட்டாலும், நான் இலங்கைக்கு சென்றிருக்கிற சமயத்தில் நதீமியா அரபு கல்லூரிக்கு சென்றிருந்தேன். அங்கு சென்றிருக்கிற பொழுது அங்கு ஒரு மூத்த அறிஞர் அகார் மௌலவி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ஊரை அறிமுகப்படுத்திவிட்டு எல்லாம் பேசி கொண்டிருக்கிற பொழுது, உங்கள் ஊரை சார்ந்தவங்க அகமது லப்பை ஆலிம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு, அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் இலங்கையில், எனக்கு முன்னாடி ஹாஃபிஸ் முஜாஹித் அவர்கள் தமிழகத்தில் அவர்களுடைய சேவையை எடுத்து சொன்னாங்க. அவர்கள் இலங்கையில் கூட அந்த சமரச பத்திரிகையை ஒவ்வொரு பகுதிகளையும் கொண்டு தெரு தெருவாக வீதி வீதியாக ஒவ்வொரு இஸ்லாமிய கடைகளிலும் சென்று அதை கொடுத்து, சந்தாதாரர்களா ஆகுங்கள், இதை படியுங்கள், கொள்கையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவ்வளவு தூரத்துக்கு பாடுபட்டார்கள் என்று அந்த பிரபலியமான அறிஞர் இவர்களை எடுத்து சொல்கிற பொழுது உள்ளபடியாக நம்ம ஊருக்கு ஒரு பெருமையாக இருந்தது என்பதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.
அதுக்கடுத்தது சதகத்துல்லா காக்கா, அவர்களோடு எனக்கு பெரிய நட்பு இல்லை. கொஞ்ச நாளிலே அல்லாஹ் அவர்கள் நம்மை விட்டு அல்லாஹ் அவர்களை பிரித்து விட்டான். அல்லாஹ் அவருடைய கபரை ஒளிமயமாக்கட்டும். அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பழகுவதற்கு இனிமையான மனிதர். நாம் இந்த பகுதியில் தாவா களத்தை அமைப்பதற்கு அவர்களெல்லாம் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார். அதே போன்று ஐசுதீன் காக்கா, அவர்களை சொல்ல தேவையில்லை. கடைசி காலங்களில் ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில் அவர்கள் பணியாற்றுகிற பொழுது தினமும் சந்திக்கிற, பழகிற, நெருக்கமான ஒரு நெருக்கம் தொடர்பும் எனக்கு ஏற்பட்டன. அவர்களை பொறுத்தவரையில் பழகுவதற்கு இனிமையானவர். அவங்க வயசு என்னுடைய வயசை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர்கள் என்னை பெற்றெடுத்துருவார். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொள்வார். எத்தனையோ விஷயங்கள், பொது விஷயங்களை அவர்கள்ட்ட நான் கேட்டு தெரிந்திருக்கிறேன். அவர்கள் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை வாய்ந்தவர்களாக இருந்தார். சில நேரங்களில் அங்கு நம்ம கல்லூரிக்கு வருகிற ஆங்கில பத்திரிகையில் முக்கியமான தகவல்களை எனக்கு அவர்கள் எடுத்து, இது சம்பந்தமாக நீங்கள் பேசுங்கள், ஜும்மாவில் பேசுங்கள் என்கிற தகவலெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இசுதீன் காக்கா ரொம்பவும், அவர்கள் இன்று வரைக்கும் அவர்களை என்னால் அவர்களுடைய நிழல்களை மறக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகக்கூடிய இப்படிப்பட்ட 3 ஆளுமைகளை பற்றி இங்கு சொன்னார்கள். எனவே அவர்களுடைய இல்ல திருமணம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கபரை ஒளிமயமாக்குவானாக, அவருடைய கபரை அல்லாஹ் சொர்க்க பூங்காக ஆக்குவானாக என்று அல்லாஹ்விடத்தில் முதல்ல துஆ செய்து கொள்வோம். அருமையானவர்களே, திருமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். மின சஆதத்தி ஸலாஸா என்று சொன்னார். மிகப்பெரிய பாக்கியம் பெறக்கூடிய 3 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாக்கியம் பெறக்கூடிய 3 அம்சங்கள். இந்த 3 அம்சங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவர் பாக்கியம் பெற்றவராக கருதுகிறார், சஆதத் அடைந்தவராக கருதுகிறார். ஒன்று அல் மர்அத்து சாலிஹா. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அத்து சாலிஹா என்று சொன்னார். இரண்டாவது அல் மர்கபு சாலிஹ் என்று சொன்னார். மூன்றாவது அத்தாரு சாலிஹ் என்று சொன்னார். இந்த 3 அம்சங்களும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவர் உள்ளபடியாக உலகத்தில் பெரிய பாக்கியம் பெற்றவராக கருதப்படுகிறார். ஒன்று, நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண் அவருக்கு மனைவியாக கிடைப்பது பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம் சஆதத் என்றால் பெரிய பணக்காரராக இருப்பார்னு அர்த்தம் அல்ல. பெரிய பணக்காரராக இருப்பார் என்ற கருத்தை இது கொடுக்கவில்லை. பாக்கியம் பெற்றவர் என்று சொன்னால் ராஹத் பெற்றவர், அமைதி பெற்றவர், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற்றவராக கருதப்படுவார். ஒன்று, சாலிஹான மனைவி நமக்கு துணையாக கிடைப்பது. அப்படி கிடைத்து விட்டால் உலகத்தில் கிடைக்க முடியாத பெரும் பாக்கியத்தை இவர் அடைந்து விட்டார். இரண்டாவது சொன்னாங்க, அவருக்கு தங்கக்கூடிய ஒரு நல்ல வீடு, அவருக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு வீடு. இது உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னார். சொந்த வீடு நமக்கு இருக்க வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடன் அவர்கள் முதல்ல இறை இல்லத்தை கட்டுகிறார்கள். கட்டமைப்பை உருவாக்க, ஒரு ஜமாஅத்தை உருவாக்க, சகோதரத்துவத்தை உருவாக்க பள்ளிவாசல். அடுத்து அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தை அவர்கள் தயாரிக்கிறார், கெட்டுகிறார். அவர்களுடைய எல்லா மனைவிமார்களுக்கும் அங்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் தனக்கென சொந்தமான ஒரு வீட்டை அவர்கள் அங்கு ஏற்படுத்துகிறார். எனவே தான் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வீடு கிடைப்பது என்பதும் இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று சொன்னார். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல ஒரு வாகனம் ஒரு மனிதனுக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனம் சிறந்த வாகனமாக வைத்திருந்தாங்க. அவங்க ஒரு கழுதை வச்சிருந்தாங்க, அதுவும் நல்ல சிறந்த வாகனமாக இருந்தது. அவர்கள் வைத்த ஒட்டகமும் அதே போன்று நல்ல ஒரு சிறந்த வாகனமாக இருந்தன. இன்னைக்கு உலமாக்கள் சொல்றாங்க, அன்னைக்கு கழுதை, ஒட்டகம் இவைகள் வாகனமாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற வாகனங்களில் சிறந்த வாகனம் உங்களுக்கென சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைத்து விட்டால்
பெரிய பாக்கியம் பெற்றவராக கருதப்படுகிறார். இதுல நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், மர்அத்து சாலிஹா, ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் நமக்கு துணையாக கிடைத்து விட்டால் அதுவே பெரிய பாக்கியம், அதுவே பெரிய நிம்மதி. அதன் மூலமாக நிறைய சாதிக்க முடியும். அல்லாஹ் தனது திருமறையில் அதைத்தான் சொல்கிறான். ஓமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மத்தத்தன் வரஹ்மா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருப்பது. நமது மனைவி வேறு எங்கிருந்து வரவில்லை, நம்மிலிருந்தே அவள் பிறந்தவள். அப்படிப்பட்டவளாக நமக்கு துணையாக வருகிறாள். ஆனா பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், யாரென்று தெரியாத ஒரு நிலையில் எனக்கு இவதான் என்ற முடிவு செய்யப்படுகிற பொழுது எனக்காக வேண்டி நிறைய அர்ப்பணிப்புகளை செய்கிறாள், எனக்காக வேண்டி அவள் நிறைய தியாகங்களை செய்கிறாள், என்னுடைய முன்னேற்றத்தில் பெரிய அக்கறை எடுத்துக்கொள்ள. இவைகளெல்லாம் இருந்தால்தான் அவள் மர்அத்து சாலிஹா, அவள் நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி என்பது ஒரு சுருங்கிய வட்டத்துல, குறுகிய வட்டத்துல சுருக்கி பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல. எல்லா அம்சங்களிலும் அவள் ஈடு கொடுக்கிறாள். அதான் நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. நம்முடைய கஷ்டங்கள்ல, நம்முடைய துன்பங்கள்ல, நம்முடைய பிரச்சனைகளில, நம்முடைய எல்லா வகையான அம்சங்களிலும் அவள் துணையாக நிற்கிறாள். நல்லொழுக்கம் என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம் நல்ல ஒழுக்கமா இருப்பது போல, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியவள் அப்படின்னு சுருக்கி பார்ப்பதல்ல. எல்லா வகையான விஷயங்களிலும் நம் மீது அவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறார். என்னுடைய கணவருக்கு எதுவும் ஏற்படக்கூடாது, என்னுடைய கணவருடைய கஷ்டத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும். அவருடைய முகம் ஏன் இப்படி? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. ஒரு சிறந்த பெண்மணி யாரு தெரியுமா? தன்னுடைய கணவர் வீட்டுக்குள் வருகிற பொழுது மனைவியின் முகத்தை பார்க்கிற பொழுது சந்தோஷம் தரக்கூடியவளாக அவள் இருப்பாள். அவதான் சிறந்த மர்அத்து சாலிஹா. அவள் தான் நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. அவள் தான். வெறுமன ஒழுக்கம் என்று சொன்னால் தப்பான செயல்பாடு இல்லை என்று சுருக்கி பார்ப்பதல்ல. நாம் வீட்டுக்குள் போகிற பொழுது அவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படி நம்முடைய மனைவி இருந்தால் அவதான் மர்அத்து சாலிஹா. இப்படி ஒரு மனைவி கிடைத்து விட்டால் உலகத்தில் கிடைக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை இவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உலகத்தில் அடைய முடியாத ஒரு வெற்றியை இவர் அடைந்து விட்டார் அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம். ஆயாத்துங்கிற அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று, உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணை. அவளிடத்திலே உங்களுக்கு அமைதியும் கிடைக்கிறது. மனைவி கிட்ட அமைதி கிடைக்கும். மன நிம்மதிக்காக இருக்கிற பொழுது மனைவி கிட்ட அவன் செல்கிற பொழுது அமைதியை கொடுக்கிறாள். ஏன் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்கிற அந்த பிரிவு அவளிடத்தில் அப்படியான விசாரணை இருக்கிறது, அப்படியான கருணை பார்வை இருக்கிறது. அதனால் இவனுக்கு ஏற்படுகிற நெருக்கடிகள் இருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். இப்படியான ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு கிடைத்தாதான் பெரிய பாக்கியம், அதுதான் பெரிய நிம்மதி. அதைத்தான் அல்லாஹ் அவளிடத்திலே உங்களுக்கு அமைதி கிடைக்கின்றன என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவள் அதிகம் அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் கருணையும் நம் மீது வைத்திருக்கிறாள். இந்த அம்சங்கள் ஒரு ஆணுக்கு கிடைத்து விட்டால் உள்ளபடியாக அவர் ராஹத்து பெற்றவராக, மன அமைதி பெற்றவராக மாறிவிடுகிறார். இதை விட உலகத்துல என்ன வேண்டும்? அதைத்தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஆயாத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இந்த பாக்கியத்தை இந்த மணமக்கள் பெற வேண்டும். எனவே மணமகனுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த அமைதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பாக்கியம் பெற்றவராக கருத முடியும் என்று சொன்னார்களே, அந்த பாக்கியத்தை நீங்கள் பெறுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவி மர்அத்து சாலிஹாவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள். மர்அத்து சாலிஹாவாக இருப்பதற்கு நாம அப்படியான பெண்ணை தேர்வு செய்வது மட்டுமல்ல, அப்படியான பெண்ணை தேர்வு செய்த பிறகு நம்முடைய செயல்பாடும் அவள் மர்அத்து சாலிஹாவாக இருப்பதை போன்று ஆக்கி கொள்ள வேண்டும். நல்லொழுக்கமுள்ள மனைவியாக இருப்பதற்கு நம்முடைய பங்களிப்பும் இருக்கிறது. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை வாங்கியவரே உங்களில் சிறந்தவர். எனவே
நம்முடைய மனைவிடத்தில் நல்ல பேரை வாங்குறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அப்ப மர்அத்து சாலியாவாக ஆகிவிடுவார். அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய பங்களிப்பும் அங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுடைய இயற்கை தன்மையை சொல்லி காட்டுகிறார். ஒரு பெண் ஹுலிகத் மின் தில்அ என்று சொன்னார். இதான் இயற்கை தன்மை. ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணினுடைய படைப்பின் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி காமித்து விட்டார். பெண்களை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது ஹுலிகத் மின் தில்அ என்று சொன்னார். கோணலான அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய படைப்பை கொச்சைப்படுத்துவதற்கு சொல்லவில்லை, மாறாக அவருடைய படைப்பின் யதார்த்தத்தை புரிந்து ஆண்கள் அப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னாங்க. ஹுலிகத் மின் தில்அ, அவள் கோணலான அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறார். அதோடு நிறுத்த இல்லை, அப்படி நிறுத்தி இருந்தா கொச்சைப்படுத்துவதற்கு சொன்னதாக ஆகிவிடும். அடுத்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு, இது எல்லா ஆண்களுக்கும் சொல்லி இருக்கிறாங்க, நாம் அனைவர்களுக்குமான செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக மணமகன் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்து சொன்னாங்க, அப்படி படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அந்த கோணலான விஷயத்தை நிமித்த முயற்சி செய்யாதே என்று சொன்னார். அதே போன்று அவளை கோணலா இருக்கிற அப்படியே இருந்துட்டு போன்னு விட்டுறாத. இது நீ உம்மத்தன் வசத்தா என்கிற அடிப்படையில நடுநிலையோடு நீ அமைத்து கொள்ள வேண்டும். அவளை நிமித்தமும் முயற்சி செய்யாத, அந்த வளைவிலே அந்த கோணல்லே அப்படி விட்டு விடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு கொடுத்து செல். உன் பக்கம் இருக்கிறது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை என்பது ஆண்களை உங்க பகுதியிலிருந்து அது துவங்க வேண்டும். அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். நீங்கள் அவள் விஷயத்தில நீங்கள் சில நேரங்களில் விட்டு கொடுங்க, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும் விட்டு கொடுங்க. அந்த உச்சத்து வரைக்கும், உச்ச வரைக்கும் போங்க. மார்க்கத்துக்கு முரண் இல்லா என்கிற அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுங்கள். சகிப்புத்தன்மையோடு நடங்க. அதான் ஹுலிகத் மின் தில்அ. ஏனென்றால் அவருடைய படைப்பின் யதார்த்தம் அப்படி இருக்கிறது. இப்படி நீங்கள் சென்று பாருங்கள், மர்அத்து சாலிஹா என்றும் மர்அத்து சாலிஹாவாய் இருப்பாள். அவள் என்றுமே நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாகவே இருப்பாள். எனவே அந்த வாய்ப்பை நம்மிடத்தில். எனவே திருமணம் என்பது ஒரு சாதாரணமாக எல்லோரும் கல்யாணம் முடிக்கிறார்கள். ஆண் பெண், பெண் ஆண் இருவர்களுடைய தேவைகளை, அந்த உணர்ச்சிகளை பூர்த்தி செய்வதற்கு திருமணம் என்று நாம் நினைத்தால் உள்ளபடியாக தப்பு செய்கிறோம். அதுதான் எல்லாருமே கல்யாணம் முடிக்கிறாங்களே. இஸ்லாம் அதை தாண்டி ஒரு வாழ்வாதாரம், ஒரு ஒழுக்கம், ஒரு குடும்ப பாங்கு, ஒரு இஸ்லாமிய சூழல், இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு முன்னேற்றமான முன்மாதிரியான ஒரு தம்பதிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருமணத்தினுடைய நோக்கம். இஸ்லாம் மறுமையை சார்ந்து நம்முடைய திருமணங்களை கவனிக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையும் அருமை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அது மாதிரியான சிந்தனையோடு நம்முடைய குடும்ப அமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒழுக்கம், அமைதி, குடும்ப உறவுகள், நேசம், பாசம், இவைகளையெல்லாம் உள்ளடக்கிய, அதான் அப்பதான் இன்சானியத்து கண்டிப்பா இருக்க முடியும். ஒரு முஸ்லிம்கிட்ட கண்டிப்பாக இன்சானியத் என்கிற மனிதத்தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும். யாருக்கிட்ட மனிதத்தன்மை இல்லையோ அவன் கண்டிப்பா முஸ்லிமா இருக்க முடியாது. இஸ்லாம் மட்டும்தான் இதை சொல்கிறது. இஸ்லாம் மட்டும்தான் வலியுறுத்துகிறது. யாரிடத்தில் இன்சானியத்து இல்லையோ அவன் இன்சானாக இருக்க முடியாது. யாரு இன்சானிய மனித நேயம் உள்ளவனாக இல்லையோ அவன் கண்டிப்பா முஸ்லிமாவே இருக்க முடியாது. இந்த மனித நேயம் எங்கிருந்து கிடைக்கிறது என்ற குடும்ப உறவிலிருந்து ஆரம்பிக்கிறது. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அடுப்பாங்கரையிலிருந்து ஆரம்பிக்கிறது. கண்மணி நாயகத்தினுடைய அந்த மனித தன்மையை, இன்சானியத்தையும் சஹாபா தோழர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள்ட்ட போய் கேட்டார். ஏன் அப்படி கேட்க வேண்டும்? நபிகள் நாயகத்தை பொறுத்தவரையில பள்ளிவாசல்ல இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை எடுத்து சொல்றாங்க, ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, அரபு ஜசீரத்தில் அரபு தீபகற்பத்தினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி வெளியில் அவ்வளவு தெரிகிறது. அப்படி இருந்தும் சஹாபாக்கள் அந்த அறிவு மட்டும் போதாது, குடும்பத்தில் எப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் அதுதான் இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கு சரியான சான்றாக அமையும் என்பதை சஹாபாக்கள் புரிந்திருந்தார். இஸ்லாம் அப்படி புரிய வைத்தது. அதனால தான் எல்லா தோழர்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் எனது மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்கி விட்டேன். ஏன் இதை சொல்லணும்? என் மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டேங்கிறத நான் ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? அது ரசூலுல்லாஹ் ஏன் அந்த தோழர்கள்ட்ட சொல்ல வேண்டும்? ஒரு மனிதன் மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கியவர் மட்டும்தான் சமூகத்தினுடைய தலைவராக இருக்க தகுதி உள்ளவர்.
தலைவரா இருக்கலாம், ஆனா தகுதி உள்ள தலைவராக இருக்க வேண்டுமானால் முதல்ல மனைவிட அங்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து அவருடைய சகாப்தம் தொடங்குகிறது. அப்ப இஸ்லாம் அப்படித்தான் புரிகிறது, அப்படித்தான் சொல்லி தருகிறது. எனவே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சமுதாயத்தினுடைய தலைவரை குடும்பத்திலிருந்து உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அமைத்து கொள்ள வேண்டியதுதான் மணமகனுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய நசீஹத்தாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்குங்கள். அதற்காக நீங்கள் உங்களை எந்த வகையில் விட்டு கொடுக்கணுமோ, சகிப்புத்தன்மையோடு நடக்கணுமோ, மார்க்கத்துக்கு முரண் இல்லாம உங்களுடைய அந்த உணர்ச்சிகளுக்கு அங்க எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாமல் விட்டு கொடுங்க, சகிப்புத்தன்மையோடு நடங்க. அப்படி நடந்தால் உங்களுடைய மனைவி மர்அத்து சாலியாவாக மாறிவிடுவார். அப்படி மாறுகிற பொழுது உங்க வாழ்க்கை சுபிட்சமான வாழ்க்கை, அதுதான் சுகமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தேடிதான் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ மனுஷன் பயணமாகிறான். ஆனால் கிடைக்கவில்லை. பொருளாதாரத்தை பெற்றுவிட்டான், பெரிய பெரிய சொகுசு விஷயங்களை அடைந்து கொண்டான், பல வகைய பதவிகளை பெற்றுக்கொண்டான். ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை மட்டும் அடையவில்லை. அதை தேடி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறான். மருத்துவர்களை போய் சந்திக்கிறான், பல கலைகளை கற்றறிந்தவர்களை போய் சந்திக்கிறான். எனக்கு மன அமைதிக்கு நீ ஏதாகிலும் கலைகள் இருக்கிறதா, கற்றுத்தாரங்களை என்று கேட்கிறான். வாழும் கலை, வாழாத கலை என்ற பல கலைகளை அவன் படித்து அதையெல்லாம் செய்து பயிற்சி எடுத்து அப்பம் கூட நிம்மதி கிடைக்கவில்லை. நிம்மதி எங்க கிடைக்கிறது? அல்லாஹ் சொல்கிறாள், தஸ்குனு இலைஹா, மனைவிடத்தில் கிடைக்கிறது. அதான் சஆதத், அதுதான் பாக்கியம் அடைந்தவனாக கருத முடியும். எனவே இங்கு பொருளாதாரம் இருக்கிறது இல்லை என்பதல்ல, மன அமைதிக்கு திருமணம்தான் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொள்வதைத்தான் இஸ்லாம் திருமணம் என்பது எனது வழிமுறை, இது சொல்ல தேவையில்லையே. அவன் உணர்ச்சி போய் கல்யாணம் முடிச்சுட்டு போக வேண்டியது. எதுக்கு இப்படி சொல்லணும் ரசூலுல்லாஹ்? அந்நிகாஹ் மின் சுன்னதி ஃபமர் ராகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் எனது வழிமுறை. யாரு திருமணத்தை புறக்கணிக்கிறார் எம்மை சார்ந்தவர் அல்ல. உனக்கு நிறைய பயிற்சி திருமணத்தின் மூலமாகத்தான் கிடைக்க போகிறது. ஒரு உலகத்தில் எப்படி வாழணும் என்பதை திருமணத்தின் மூலமாக படித்துக் கொள்ள முடிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மூன்றாக பிரித்தால், திருமணத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு பிறகு, குழந்தை பெற்றெடுத்த பிறகு, மூன்று வகையா அவனுடைய வாழ்க்கையை பிரிக்கிற பொழுது மூன்று நிலையிலும் மனுஷன் மாறுகிறான். திருமணத்திற்கு முன்னாடி இருந்த மனிதன் திருமணத்துக்கு பிறகு ஒரு மாற்றம், அவன் அறியாமலே அவனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வந்து விடுகிறது. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது என்கிறதை உணர்ந்து கொள்கிறான். அதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு குழந்தை பெற்றெடுத்த பிறகு, அதுவும் பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பெரும் பாக்கியமா சொல்றாங்க. அதற்கு பிறகு அவன்கிட்ட இன்னும் மாற்றம் ஏற்படுது. மனிதனுடைய மூன்று நிலைகளில் இப்படியான மாற்றங்களை திருமணம் தான் கொடுக்கிறது. இந்த மூன்று நிலையிலும் மார்க்கம் முன்னிடத்தில் எப்படி இருக்கிறது அல்லாஹ் கவனிக்கிறான். முராகபா, அல்லாஹ் புறத்திலிருந்து கண்காணிக்கப்படுகிறது. இந்த மூன்று நிலையில் மனுஷன் எப்படி இருக்கிறான்? திருமணத்திற்கு முன்னாடி மார்க்கத்தில் எப்படி இருந்தான், திருமணத்திற்கு பிறகு மார்க்கத்தில் எப்படி இருக்கிறான், குழந்தை பெற்றெடுத்த பிறகு மார்க்கத்தில் எப்படி இருக்கிறான். மூன்றிலும் நம்ம மார்க்கத்தை தனியாகவும் குடும்பத்தை தனியாகவும் பார்ப்பதற்கு இங்க வேலை இல்லை என்பதை உணர்த்துகிறார். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எஞ்சிருக்கிற காலத்தை இறையச்சத்தோடு நடந்து கொள். திருமணம் முடிச்சிட்டா ஒரு நிஸ்ஃபு தக்குவா கடை, ஒரு பாதி தக்குவா கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. திருமணத்துல பாதி தக்குவா கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் விஷயத்துல சில கருத்துக்கள் இருந்தாலும் கூட சில அறிஞர்கள் இதை ஹசன் என்கிற தரத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ திருமணம் முடிச்சிட்டா பாதி இறையச்சத்தை அடைந்து விடுகிறா, மீதி பாதியை பள்ளிவாசல்ல இருந்து உன்னுடைய தக்குவாவை உயர்த்திக்கன்னு சொல்ல இல்லை. மீதி பாதியோ மனைவிடத்திலும் குடும்ப இடத்திலும் சரியாக நடந்து மிச்ச பாதியும் பூர்த்தி செய்து கொள். அப்ப மார்க்கத்தை விட்டுட்டும் இஸ்லாம் இல்லை, குடும்பத்தை விட்டுட்டும் இஸ்லாம் இல்லை. தக்குவாவையும் குடும்பத்தையும் இரண்டாக பிணைத்திருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை இப்படி இஸ்லாம் சொல்கிற சூழலில் அமைத்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரம் என்பது இரண்டாவது மூன்றாவது தான். நிம்மதியும் அமைதியும் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்முடைய குடும்பத்திலிருந்து காண முடியும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொள்கிறேன். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் அல்லாஹ் கிடைக்கட்டும். மணமக்களுக்கு நான் அடுத்து சொல்லிக் கொள்வதெல்லாம், மணமகளே நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்கி கொள்ளுங்கள். அதே போன்று மணமகளுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் உங்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க,
எந்த அளவுக்குன்னா மார்க்க விஷயங்களை கேட்டு அதை தெளிவு பெறுவதற்காக வேண்டி வரக்கூடிய பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது மார்க்கத்தில் இவ சரியா இருக்கிறா, கணவன்கிட்ட சரியா இல்லைங்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்து விட்டது. மார்க்க பதிலெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க, அதாத்தி சௌஜின், அருமையான பெண்ணு உனக்கு கணவன் இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்த பெண்மணி ஆமா யார சொல்லலாங்கிறாங்க. அப்படியானால் ஹுவ ஜன்னத்துக்கி ஹுவ நாருக்கி, சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த கணவன் தான் உனக்கு சொர்க்கம், அவர் தான் உனக்கு நரகம். நீ நடந்து கொள்கிற விதத்தில் இருக்கிறது. நீ சொர்க்கத்தை தேடி எங்கேயும் போக தேவையில்லப்பா. பெண்களே, நீங்க சொர்க்க தேடி காபத்துல்லாவுக்கு போய் அதனுடைய சீலையை பிடித்து தொங்கிக் கொண்டு எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்பதற்கு முன்னால் உன்னுடைய கணவன் தான் உனக்கு சொர்க்கம், உன்னுடைய கணவன் தான் உனக்கு நரகம். அவருடைய மனசு கோணாம நடந்துட்டா உனக்கு சொர்க்கம். ஏனென்றால் அல்லாஹுடைய திருப்தியில் கணவனின் திருப்தி, அல்லாஹுடைய கோபத்தில் கணவனின் கோபம். அதனால தான் ரசூலுல்லாஹ் கணவன் அழைக்கும் போது போகையிலண்டா காலை வரைக்கும் மலக்குகள் சபிக்கிறார்கள் என்று சொன்னார். ரிதர் ரப்பர் ரிதர் ஜவுஜ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கணவனின் பொருத்தம், அல்லாஹ்வின் வருத்தம் கணவனின் வருத்தம், கணவனின் இப்படியே சொல்றாங்க. கணவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு தொடர்பை உருவாக்குகிறார். மனைவி சரியாக நடந்து கொள்ள. எனவே இவைகளை கவனத்தில் கொண்டு அருமையான மணமகளை உங்க வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய வேண்டுமானால் கணவனின் திருப்தி அடைவதற்கு உண்டான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நீங்க நடந்து கொண்டால் அதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் தருகிற சாலிகான பிள்ளை உள்ளபடியாக நல்ல குழந்தையாக, நல்ல சமூகமாக, நல்ல சமூகத்தில் ஒரு பெயர் வாங்குகிற குழந்தையாக நாம் உருவாக்க முடியும். சொர்க்கத்தில் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் தர வேண்டும் என்று துவா செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக் அப்துல் மஜீத் மாதுரி அவர்களே. அல்ஹம்துலில்லாஹ், எண்ணற்ற உபதேசங்களை ரத்தின சுருக்கமாக நம்மிடம் அறிவுரை சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இது போன்று மணமக்களையும் நம்மையும் வாழ வைப்பானாக. நிகழ்ச்சியின் முக்தாய்ப்பாக ஈஜாப் கபூல் எனும் மன ஒப்பந்த நிகழ்ச்சி உள்ளே சொல்கிறோம். மணமக்கள் குறித்த அறிமுகத்தோடு இந்த ஒப்பந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. மர்ஹூம் அல்ஹாஜ் எம்.கே. அஹமது லப்பை அவர்களின் மகன் வழி பேத்தியும், மர்ஹூம் ஜனாப் கே.எல். முகமது ஷம்சுத்தீன் அவர்களின் மகள் வழி பேத்தியும், அல்ஹாஜ் ஏ.எல். முகமது அப்துல் காதிர் அவர்களின் அன்பு மகளுமாகிய M.A.C. ஜக்கியத் அமீரா M.A., மர்ஹூம் ஜனாப் M.A.M.O. சதகத்துல்லாஹ் அர் ரஹீம்ஸ் அவர்களின் மகள் வழி பேரனும், மர்ஹூம் ஜனாப் M.A. இஸ்ஸத்தீன் அவர்களின் மகன் வழி பேரனும், ஜனாப் ஐ. முஹம்மது அப்துல் ரஹீம் அவர்களின் அன்பு மகனுமாகிய M.A. இஸ்ஸத்தீன் இயாஸ் B.E. ஆகியோருக்கு நிக்காஹ் என்னும் மன ஒப்பந்த நிகழ்ச்சியை மணமகளின் தந்தை அல்ஹாஜ் ஏ.எல். முகமது அப்துல் காதிர் அவர்கள் செய்து வைப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மகள் ஜக்கியத் அமீராவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 27 கிராம் தங்க நகை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோர் சாட்சியுடன் நான் தங்களுக்கு நிக்காஹ் செய்து தருகிறேன். இதனை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் இந்த தம்பதிகளை அருள் சோதிப்பானாக. அவர்கள் மென்மேலும் பரக்கத் பொருந்தியவர்களாக, அவர் இருவர்களுடைய வாழ்க்கையிலும் அருளை பாலிப்பானாக என்ற துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அடுத்து நமது ரெட் ஸ்டார் சொசைட்டி சார்பாக வாழ்த்து மடலை படிக்க வருகிறார் சகோதரர் ரியாசுத்தீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருங்கிணைந்த மரிக்கார்பள்ளி அப்பாபள்ளி ஜமாத்தின் சார்பான ரெட் ஸ்டார் சங்கத்தின் வாழ்த்து மடல். மணமகன் இஸ்ஸதீன் இயாஸ் B, மணமகள்
ஜஹியத்துல் அமீரா மாஸ்டர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மணநாள் இன்று ஹிஜ்ரி 1446 சஃபர் பிறை 4. அருளன்பு பண்பின் அளவற்ற அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை அகத்தினுள் இருத்தி, புதுமணச் செல்வங்களே, திருமணம் என் வழிமுறை என்ற பேரறிவு பெட்டகம் பெருமானாரின் அருள்மொழிக்கேற்ப நல்லறமாம் இல்லறம் காண முனைந்துள்ள உம்மை வாழ்த்துவதில் பெருமகிழ்வடைகின்றோம். எழில்மிகு தம்பதிகளே, திருமறை நெறி நின்று திருநபி வழி சென்று நீவீர் வளமுடை வாழ்வும் நிறைவுடை செல்வமும் வரம்பின்றி பெற்று பல்லாண்டு பலவாண்டு வாழ்வாங்கு வாழ வல்லோனாம் அல்லாஹுவை உள்ளார வேண்டுகிறோம். இணையில்லா இறைவா, இவர்கள் வாழ்வில் வளங்கள் பெருகட்டும், வசந்தங்கள் சூழட்டும், உன் அருள் நிறையட்டும். ஆமீன். நபி வழியில் வாழ்த்துகின்றோம். பாரக்கல்லாஹு லக ஓ பாரக அலைக்க ஓ ஜமா பைனக்மா ஃபீ ஹைர். வாழ்த்தும் உள்ளங்கள் ரெட் ஸ்டார் சங்க உறுப்பினர்கள். இந்த வாழ்த்து மடலை சகோதரர் முஜாஹித் அவர்கள் மணமகனின் கரங்களில் வழங்குவார்கள். நன்றி உரை. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முபாரக்கான இந்த நிக்காஹ் மஜ்லிஸ் இத்தோடு நிறைவு செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த மகர் 27 கிராம் தங்க மகரை சபையோர் சாட்சிக்கு பார்வையாக வழங்குகிறார்கள். அதனை மணமகனின் தந்தை மணமகளின் தந்தை வசம் அதை ஒப்படைக்கும் தருணம் நடந்து கொண்டிருக்கிறது. துவா செய்து கொள்ளுங்கள். வாத்துன் நிசா சதகாத்திகின் நெஹ்லா என்ற மணக்கொடையின் மூலமாக அவர்களுடைய மனவாழ்வு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர் அன்பர்கள் ஜமாத்தார்கள் உள்ளூர் வெளியூர் இன்னும் இன்னபிற பிரமுகர்கள் அனைவர்களையும் அனைவர்களுக்கும் நன்றி செலுத்துவதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஜஸாக்குமுல்லா ஹைரன் கதீரன் ஜசீலா. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோமாக. சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما
تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان